राधे कृष्णा। जय भोलो राधा रानी की जय। जय भोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय भोलो वृंदावन धाम की जय। जय भोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो मथुरा धाम की जय। जय बोलो वसुदेव महाराज की जय। जय बोलो देवकी माता की जय। मथुरा அந்த இடத்துல கண்ணன் எப்படி ஆவிர்பவிச்சான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மதுரா அப்படின்ற சப்தம் கேட்டாலே இந்த கண்ணன் இந்த லீலைகள்லாம் ஞாபகம் வரணும். டெய்லி பிரார்த்திக்கணும். இது வரைக்கும் நீங்கள் மதுரா போனதில்லை, ஜன்மஸ்தலம் பார்த்ததில்லை அப்படின்னா, கிருஷ்ணா நான் இதெல்லாம் கேட்குறேன், என்னை சீக்கிரம் மதுராவுக்கு அழிச்சுட்டு போ அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுங்க. நிச்சயமாக நடத்தி கொடுப்பான் கண்ணன். மதுரா தாம், ஏ மதுரா தேவி அழிச்சுட்டு போ அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுங்க. நேற்று எப்படி வசுதேவர் தேவகி அழகா பிரார்த்திச்சுண்டார்கள் அப்படின்னு பார்த்தோம். அது தேவகியினுடைய ஒரு வாக்கியம் ரொம்ப அழகு. விஸ்வம் யதே தத் ஸ்வதனௌ நிஷாந்தே யதாவகாசம் पुरुष परो भवान् बिभर्ति सोऽयं मम गर्भगोभ्रू गोभूदहो नृलोकस्य विडम्बनं हि तत्. ये परमपुरुषा प्रलय कालத்தில் எல்லா லோகங்களையும் உனக்குள்ளே நீ வாய்க்குள்ளே அடக்கின்ற, வயிற்றுக்குள்ளே அடக்கிக்கிற. அப்போ ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிறது இல்லை. சூரியனோ சந்திரனோ வெளியில் எப்படி எல்லாம் இருக்கோ இதெல்லாம் அப்படியே செட்டப் உள்ளுக்குள்ளே அது அப்படியே அது பாட்டுக்கு. இப்போ ஒரு நிறைய இந்த கொலு பொம்மை எல்லாம் இருக்கும், கரெக்டாக? கொலுவெல்லாம் ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுவோம், அந்த பெட்டியை இறக்குவோம். அந்த பெட்டியை திறந்தால் உள்ளுக்குள்ளேருந்து ஒவ்வொரு பொம்மையாக எடுப்போம். ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி இதுவும் அதுவும் ஒன்றாயிடாது. இப்போ பால் இருக்கிற பாத்திரத்திலேயே கொண்டு தண்ணியை விட்டோம்னா பால் தனியாக தண்ணி தனியாக இருக்காது, கரெக்டாக? பாலும் தண்ணியும் கலந்து போயிடும். ஒரு இது சொல்லுவா, இந்த முல்லா கதைன்னு ஒன்று சொல்லுவா, ஒரு பைத்தியக்காரன் கதை. அதில் அவனுக்கு வந்து தெர்மாஸ் ஃப்ளாஸ்க்கு கொடுத்தாலாம், ஃப்ளாஸ்க்கு. அப்போ அவள் சொன்னாலாம், இது வந்து சூடாக இருக்கிறது சூடாக வைக்கும், குளிர்ச்சியாக இருக்கிறது குளிர்ச்சியாக வைக்கும். வாங்கிட்டு போயாச்சு. அடுத்த நாள் கடைக்காரங்கிட்ட அந்த ஆள் சண்டைக்கு வந்துட்டானா, என்னமோ நீ பொய் சொல்லிட்டாய், நீ சூடாக இருக்கிறத சூடாக வைக்கும், சில்லாக இருக்கிறத சில்லாக வைக்கும்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பொய் அப்படின்னா. நான் சொன்னான், சார் இந்த சூடாக காஃபி விட்டால் சூடாக இருக்கும் சார், சில்லுன்னு கூல்ட்ரிங்க்ஸ் விட்டால் அப்படியே சில்லுன்னு இருக்கும் சார் சில மணி நேரத்துக்கு அப்படின்னா. நீங்கள் என்ன சார் பண்ணீங்க? அதான் நானும் பண்ணேன். புரியலையே சார், அந்த மாதிரிலாம் எதுவும் கம்ப்ளைண்ட் வந்ததே இல்லையா சார், நல்ல பிராண்டு சார். நான் என்ன பொய்யா சொல்கிறதப்பா, நான் முதல்ல எனக்கு சூடாக காஃபி வேணும்னு சொல்லிட்டு முதல்ல சூடாக காஃபியை உள்ளே விட்டுட்டேன். பாதி தான் இருந்தது, மீதி இடம் வேஸ்ட்டாக போச்சு. சரி, எப்படி எனக்கு சில்லாக கூல்ட்ரிங்க்ஸ் வேணும், அதையும் விட்டு வைப்போம். அப்போ இது பாட்டுக்கு மேலே சில்லாக இருக்கும், அது பாட்டுக்கு கீழே சூடாக இருக்கும்னு நினச்சா ரெண்டும் கலந்து போய் வீணாக போயிடுது அப்படின்னா கடைக்காரன் தலையில் அடிச்சுட்டானா. அந்த மாதிரி ஒன்றோட ஒன்று சேர்ந்து குழம்புறது கிடையாது. இப்போ தண்ணி, காய், மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி, புளி, உப்பு எல்லாம் போட்டாச்சுன்னா அதெல்லாம் சேர்ந்து குழம்பாகுமே ஒழிய ஒவ்வொன்றும் தனித்தனியாக நிற்காது, கரெக்டாக? இப்போ அதே கொலு பொம்மை பெட்டிக்குள்ளே நீங்கள் எத்தனை பொம்மையை வச்சாலும் சரி, ரெண்டு பொம்மை ஒன்றா சேர்ந்து ஒரு உருவத்தை அடையாது. அது பாட்டுக்கு இருக்கும், இது பாட்டுக்கு இருக்கும். அந்த மாதிரி பிரளய காலத்தில் வெளியில் எல்லாம் காணாமல் போயிடும். பூமி, சந்திரன், ஆகாசம், காற்று, அக்னி, ஜலம், பிரம்மன் எல்லாம்
இதெல்லாம் சுவாமியோட வயிற்றுக்குள்ள போயிடும், நாபிக்கமலத்துக்குள்ள. ஆனால் எல்லாம் தனித்தனியாக அங்கங்கே இருக்கும். அந்த கொலு பெட்டிக்குள்ள கொலு பொம்மைகள் தனியாக இருக்கா போல். இப்போ எப்படி கொலு எல்லாம் முடிஞ்சோடனே திரும்பியும் அந்த பொம்மைகள் எல்லாம் அழகாக துணியில் சுற்றி பேப்பரில் சுற்றி அதே பெட்டிக்குள்ள பத்திரமா வச்சு பெட்டியை தூக்கி மேலே வச்சிடும். வெளியில் 9 நாளும் அவ்வளோ பெரிய இடத்த அடைச்சுண்டு இவ்வளோ பெருசாக கொலுப்படிக்கட்டில் இவ்வளோ வெரைட்டியாக நின்றுட்டு இருந்த யுத்தனையும் இவ்வளோ இடம் அடைச்சிக்குவோம். நம்ம ரூமில் பார்த்தோம்னா ஹால் அவாவாக வச்சுருக்க அவ்வளோ பெருசு இடத்த அடைச்சிக்கும். அதே பெட்டிக்குள்ளே வச்சுன்னா எல்லாம் அப்படி சுருங்கி போய் உட்காந்துருக்கும். அதே சைஸு தான், இதுலேயும் அது எக்ஸ்ட்ரா பேக்கிங்லாம் பண்ணுறோம். ஆனாலும் அது பெட்டிக்குள்ளே லைனாக அடுக்கும் பொழுது எல்லாம் அப்படியே அடங்கி போயிடும். அதுபோல் எல்லா உலகங்களையும் ஒன்னோட ஒன்று ஒட்டிக்காமல் நீ தான் தரிக்கிறாய். இவ்வளோ பெரியவன் நீ. அதாவது எங்களுக்கு தான் கர்ப்பம் புதுசு, சுமக்கிறது புதுசு. நீ ஒவ்வொரு பிரளயத்திலையும் எத்தனை பிரளயம் வந்தது எங்களுக்கே தெரியாது, உனக்கு தான் தெரியும். அத்தனை பிரளயத்திலையும் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள பத்திரமா வச்சுக்கிற. ஜீவர்கள் தனியாக வச்சுக்கிற, உலகம் தனியாக, எல்லாம் ஒன்னோட ஒன்று இருக்கு, ஒட்டாமல் இருக்கு. ஜீவன்கள்லாம் மிக்சப் ஆகிடுறது இல்லை, எல்லாம் தனித்தனியாக இருக்கான். இந்த சீரியல் செட் லைட் எல்லாம் இருக்கும்ல, அப்படி லைனாக தொங்க விடுவோம். இப்போல்லாம் ஒரு புது ட்ரெண்டு வந்திருக்கு. அதெல்லாம் என்ன பண்ணுறா, அந்த பழைய குண்டு பல்பு மாதிரி பெரிய பல்பு மாதிரி ஒரு டிசைன் பண்ணுறா. அதுக்குள்ளே அப்படியே அந்த சீரியல் செட்டை அப்படி சுற்றி இப்படி உள்ளே போட்டுறா. உள்ளுக்குள்ளே எல்லா இந்த பெரிய பல்புக்குள்ளே அந்த லைட், அந்த விளக்கெல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்கும், சீரியல் செட் லைட். ஆனால் ஒன்றோட ஒன்று இதுவாகாது, மிக்ஸ் ஆகாது, எல்லாம் ஒரே ஒயருக்குள்ளே இருக்கும். அந்த மாதிரி நீ பார்த்துட்டு இருக்காய். இவ்வளவு அழகாக கர்ப்பத்தில் எல்லாத்தையும் தாங்கள் நீ என் கர்ப்பத்தை அடைஞ்சேன்ற பாரு. இது ஆச்சரியம்பா. இது உலகத்துக்கு நீ கர்ப்பத்திலிருந்து வந்தாயின்னு காட்டுவதற்காக பண்ண லீலையை ஒழிய வேற என்ன நான் சொல்றதுக்கு. என்ன அழகா வர்ணிக்கிற பாருங்க தாயார். இவ்வளவு ஒரு புத்திசாலி தேவகி மாதா. ஒன்று கண்ணனை பார்த்தோன்னே அந்த அனுபவத்தில் அவளுக்கு இவ்வளோ பெரிய ஞானம் சித்திச்செடுத்து. இதெல்லாம் கேட்டோன்னு பகவான் பேசுகிறான். குழந்தை பிறந்திருக்கான் மதுராவில் ராத்திரியில். ஆவணி மாசம் அஷ்டமி திதி அர்த்தராத்திரி ரோஹிணி நட்சத்திரம். கண்ணன் பிறந்தாச்சு, இவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணியாச்சு. இப்போ கண்ணன் பேசுகிறான். மதுரால கண்ணன் பிறந்த உடனே பேசுகிறான். ஸ்ரீ பகவான் உவாச்ச त्वमेव पूर्वसर्गे अभू पृश्नि स्वायम्भुवे सती तदायं सुतपा नाम प्रजापतिरकल्मषः. प्रजापति अकल्मषः. அம்மா, நீ முன்கல்பத்தில் ஸ்வாயம்புவ மன்வந்திரத்தில் நீயே பிருஷ்ணி அப்படின்றவளா இருந்தாய். त्वमेव पूर्वसर्गे अभूः பிருஷ்ணி स्वायम्भुवे सती ततः अयं सुतपा नाम प्रजापतिः अकल्मषः. அப்ப இவர் குற்றமற்றவரான சுதபஸ் அப்படின்ற பிரஜாபதியா இருந்தார். பிருஷ்ணி சுதபா தபஸ் பண்ணாலாம். யுவாம் வை பிரம்மணாதிஷ்டௌ பிரஜாசர்கே யதா ததஹ சந்நியம் ஏந்திரியக்ராமம் தே பாதே பரமம் தபஹ. ஸோ தேவகி மாதா பிருஷ்ணியா இருந்தா, வசுதேவர் சுதபசா இருந்தார். இது தேவகி கிட்ட பேசுகிறார், தேவகிட்ட ஆரம்பிச்சு பேசுகிறார். அப்போ பிரம்மதேவர் சொன்னால் பிரஜைகளை சிருஷ்டிக்கிறதுக்கு உங்க 2 பேரையும் அவர் ஆக்ஞை பண்ணார், உத்தரவு கொடுத்தார். அப்போ 2 பேரும் உக்ரமாக தபஸ் பண்ண, இந்திரியங்கள் அடக்கி. இந்திரிய கிராமம் சந்நியம் ஏந்திரிய கிராமம். वर्षवाता तपहिम धर्म काल गुणाननु सहमानौ स्वासरोध
வினிர்தூதமனோமலௌ ஷீர்ணபர்ணாநிலாஹாரவ்ருபசாந்தேன சேதசா மத்தக்காமானபீப்சந்தௌ மதாராதனமீஹதுஹு வர்ஷா வாதா தப ஹீம கர்ம காலகுணானு அனுசகமானௌ. சொன்ன இல்லையா, வர்ஷ வாதா தப ஹிம கர்ம, அது தர்மன்ற கர்ம காலகுணானு. வர்ஷ மழை, வாதா காற்று, தப தப தபிக்க, ரொம்ப தபிக்கிறதுன்னு இல்லையா, அதான் வெயில். தப தப்த குண்டம்ன்றோம் இல்லையா, தபனா சூடு. மழை, காற்று, சூடு. அடுத்து என்ன, ஹிம. ஹிம ஹிம என்ன, ஹிமயம், ஹிமாலயம், ஹிமகிரி பனி மலை. ஹிமன்னா பனின்னு அர்த்தம். வர்ஷவாதா தபஹிம கர்ம காலகுணானு. அது இல்லாமல் சூடு, அது மழைக்காலம், வெயில் காலம், குளிர்காலம், பனிக்காலம், வெக்க எல்லாம் பொறுத்துண்டு அழகா சுவாசத்தை கண்ட்ரோல் பண்ணிண்டு பெரிய மனசு அது அந்த கவலை இந்த கவலை, அவன் எப்படி பண்ணிட்டா, அவன் கொண்டாடிட்டா, பெருமை இல்லை, அழுகை இல்லை, பயம் இல்லை, கோபம் இல்லை, பொறாமை இல்லை. அத நிர்மலம் மனாமலோ ஷீர்ண பர்ணா. மனசில் இருக்க மலங்கள்லாம் போயிடுத்தான். சீர்ண பர்ணா, உதிர்ந்த இலைகள் இதெல்லாம் சாப்பிட்டு காத்தையும் குடிச்சுண்டு சாந்தமான உபசாந்தேன சேதசா, ரொம்ப ஸ்ரத்தையோட என்ன ஆராதனை பண்ணீர்கள். கண்ணன் சொல்கிறான். அதாவது நிறைய பேர் கேட்பா தெரியுமா, நான் வாழ்க்கலாம் இவ்வளோ பண்ணுறேன், ஏதான ஒரு நன்னி இருக்கா, யாருக்காவது தெரியறதா, என்னை யாராவது கொண்டாடுறவளா, எனக்கு ஏதாவது மரியாதை இருக்கா இந்த வீட்டில். நீயா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஊர் உலகத்திற்கு தெரியுதோ இல்லையோ, ஓகே, கண்ணனுக்கு தெரியும். எல்லாருக்குமே சின்ன சின்ன பெருமைகள், சின்ன சின்ன அங்கீகாரம், ரெகக்னேஷன்லாம் எதிர்பார்க்குறாரு. எப்போ அதெல்லாம் உங்களுக்கு உங்களுடைய அழகான வேலைகளுக்கு கிடைக்கலையோ கவலைப்படாதீங்க, ஜஸ்ட் கோ ஹெட். அதுக்கு பெரிய ரெகக்னேஷன் கிடைக்கும், பெரிய ரெகக்னேஷன் கிடைக்கும். இப்போ எடுத்துக்கோங்களேன், விதுரர் எடுத்துப்போம். அவருக்கு ஒன்றும் பெரிய மரியாதையெல்லாம் இல்லை, அவர் சொல்கிறத தலையெழுத்தேன்னு கேட்டுட்டு இருந்தா. ஆனால் அவர் பாட்டு ஒரு கடமையை பண்ணிட்டு இருந்தார்ல. அதுக்கு என்னாச்சு, கண்ணன் ஊரை விட்டு கிளம்பும்பொழுது, உலகத்தை விட்டு கிருஷ்ணன் தன் அவதாரத்தை முடிச்சு கிளம்பும்பொழுது யாரை நினைச்சான், விதுரரை நினைத்து கொண்டு சென்றார். அவ்வளோ பெரிய ரெகக்னிஷன், ரைட். ஒன்று சஞ்சயன், நான் எப்பயும் சொல்லுவேன், திருத்தராஷ்டிரனோட கர்மா பண்ணிட்டு இருந்தார். ஆனால் என்ன ரெகக்னிஷன் கிடைச்சிருக்கு, பகவத்கீதையை லைவாக கேட்கறதுக்கும் அது அப்படியே கமெண்ட்ரி கொடுக்கறதுக்குமான ஒரு பாக்கியம். ஸோ அதற்கான அங்கீகாரம் காலத்தே கிடைக்கும். யூ ஜஸ்ட் டூ யுவர் டியூட்டி. சின்சியராக பண்ணுங்க. தூங்குறா சின்சியராக தூங்கு, சாப்பிட்றா சின்சியராக சாப்பிடுங்க, சிரிக்கிறா சின்சியராக சிரிங்க, துணி துவைக்கிறா சின்சியராக, ஆஃபீஸ் வேலையை சின்சியராக. நிறைய பேர் சின்சியாரிட்டின்னா உடனே அது மேலே அப்படியே பந்தப்பட்டு இதனுடைய இல்லை, சின்சியாரிட்டின்னு நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். அப்போ தூங்கும்போது நல்லா சின்சியராக தூங்குற, ரைட். கண்டுபிடிக்கும் வாட் இஸ் சின்சியாரிட்டின்னு. ஸ்ரத்தை. புட் யுவர் ஹார்ட் அண்ட் சோல்.
சும்மா டைம் அப்படி கடத்திட்டு போகக்கூடாது. இட்ஸ் யுவர் லைஃப். இந்த நேரத்தை சும்மா தலையெழுத்தே நீங்கள் கடத்தினா திரும்பி இந்த நேரம் கிடைக்காது. இல்லை, ஹவு யூ கேன் டிஸ்ரெஸ்பெக்ட் யுவர் டைம்? How can you disrespect yourself? உங்களை நீங்களே அவமரியாதைப்படுத்துங்கள். when you are not sincere, you are disrespecting yourself. நீங்கள் ஸ்ரத்தையோடு இல்லைன்னா உங்களை நீங்களே அவமானப்படுத்திகள். தற்கொலைக்கு சமானம் அஸ்ரத்தை அப்படின்றது. be sincere, it's your life. பல் தேய்க்கிறதா இருக்கட்டும், குளிக்கிறதா இருக்கட்டும், மலமூத்திர விசர்ஜனமா இருக்கட்டும், குழந்தை பெற்றுக்கிறதா இருக்கட்டும், தாம்பத்தியமாக இருக்கட்டும், ஆஃபீஸ் வேலையாக இருக்கட்டும், துணி துவைக்கிறதா இருக்கட்டும், சாப்பாடு சமைக்கிறதா இருக்கட்டும், சமைச்ச சாப்பாடை பத்திரமா எடுத்து வைக்கிறதா, பாத்திரம் தேய்க்கிறதா இருக்கட்டும், திரும்பி பத்திரப்படுத்தி வைக்கிறதா இருக்கட்டும், இட்ஸ் யுவர் ஓன் திங், ரைட்? இப்போ நான் ஹிமாலய குச்சி கதையை சொல்லிட்டு இருக்கேன்ல, நான் குருஜியை பார்த்துருக்கேன். ஸோ சின்சியர். மற்றவாளுக்கு அது பைத்தியகாரத்தனமாக இருக்கணும், நத்திங் டு வரி. நமக்கு என்ன கவலை? அப்போ சின்சியாரிட்டி தான் பகவான் சொல்கிறான். அழகாக தபஸ் பண்ணார் பகவான் சொல்லிட்டு இருக்கான். பகவான் சொல்கிறான், யூ டிட் இட், யூ மேட் இட். உங்களுடைய பக்திக்கான அங்கீகாரம் தெய்வம் தர வேண்டும், மனிதர்கள் அல்ல. 10 பேர் சொல்லியாச்சுன்னா நீங்கள் என்ன பெரிய பக்த சிரோன்மணியா? சூப்பராக அப்படியே அப்படியே உள்ள முருகிறது உங்கள் பஜனையை கேட்டுன்னா உடனே நீங்கள் என்ன பெரிய பஜனாமிருத்த வர்ஷினியா? ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. சுவாமி நாராயணியம் குருவாயூரப்பன் தலையாட்டினான், அதானே அங்கீகாரம். ஜனாபாய் அபங்கத்தை பாண்டரங்கன் எழுதினான், அதானே அங்கீகாரம். கரெக்ட்? இங்க சுவாமி சொல்லிட்டு இருக்கான், நீங்க அவ்வளவு தபஸ் பண்ண ஏவம் வாம் தப்யயோ தப்யதோஸ்தீவ்ரம் தப பரம துஷ்கரம் திவ்ய வருஷ சஹஸ்ராணி துவாதசேயுர் மதாத்மனஹ. மத் ஆத்மனஹ, என்னிடத்துல மனதை வச்சவர்களாகிய உங்களுக்கு, உக்ரமான தீவிரமான தவம் செய்கிறவங்களுக்கு தேவ வருஷங்கள்ல 12,000 வருஷங்கள் ஆச்சான். வாட் இஸ் தேவ வருஷம்? ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ தேவ வருஷம் 12,000 வருஷம்னா ஹியூமன் லைஃப் எவ்வளோ நாள் கணக்கு பண்ணி சொல்லுங்க. இன்றைய கேள்வி அதுவே. தேவ வருஷம் 12,000 வருஷம் தபஸ் பண்ணியிருக்காளாம். கண்ணன் ஆனந்தமாக சொல்கிறான், ததாவாம் பரிதுஷ்டோஹம் அமுனா வபுஷா நகே தபசா ஸ்ரத்தயா நித்யம் பக்த்யா ச ஹ்ருதி பாவிதஹ பிராதுராசம் வரதராட்யுவயோ காமதித்ஸயா விரியதாம் வர இத்யுக்தே மாத்ருஷோ வாம் விருதசுதஹ. பகவான் சொல்றான், அனகே பாபம் இல்லாதவளே, மனசுல எப்பொழுது என்னையே தியானம் பண்ணி எல்லாரோட வரம் கொடுக்கல. நான் வரதனாச்சே, வரதராஜனாச்சே. தவத்தினாலையும் ஸ்ரத்தையினாலும் பக்தினாலும் உங்ககிட்ட சந்தோஷம் அடைஞ்சிட்டேன். அப்போ உங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி இந்த சரீரத்தோட உங்களுக்கு பிரத்யட்சமானது. தட் மீன்ஸ் இப்போ நான் எப்படி இருக்கேனோ இதே மாதிரி ரூபத்தோட உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் பிருஷ்ணி சுத்தப்பாவா இருக்கும் பொழுது நான் இதே ரூபத்தோடு ஆவிர்பவித்தேன். த சேம் ஓல்ட் கிருஷ்ணா. பிரத்யட்சமாகிட்டு என்ன வரம் வேணும்னு நான் கேட்க உடனே நீங்கள் ஐயோ என்ன அழகா இருக்கான்னு சொல்லி என்ன மாதிரி ஒரு பிள்ளைய கேட்டீர்கள். இவா கூட மறந்துட்டா, கண்ணன் மறக்கவில்லை. அஜுஷ்டகிராமிய விஷயௌ அனபத்யௌ ச தம்பதி ந வவ்ராதே அபவர்கமே மோஹிதௌ மம மாயயா. பகவான் சொல்கிறான், சிரிச்சுனே சொல்லலாம், நீங்கள் பெருசாக ஒரு செக்ஸுவல் லைஃப்லாம் என்ஜாய் பண்ணல, தாம்பத்தியம் எல்லாம் அனுபவிக்கலை,
சந்ததி தான் இல்லை. அதனால் என்னை பார்த்தோன்னா மயங்கி போயிட்டு என் மாயையில் அப்படி கொஞ்சம் மோகமாயிடு. அதனால் என்கிட்ட நீங்கள் மோட்சத்தை கேட்கல, பகவான் அது குத்தமாக சொல்லலை, நீங்கள் அதை கேட்கல, ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்கள் மோட்சத்தை கேட்கல, இவ்வளோ கஷ்டப்பட்டு தபஸ் பண்ணி வேணா பார்த்துட்டு மோட்சத்தை யாராக கேட்பாளான்னு கதையாக இருக்கு. என்ன நாக்க பிருஷ்டம் நச்ச பாரமேஷ்டியம் ந சார்வபௌமம் ந ரசாதிபத்தியம். இவனை பார்த்த பிறகு மோட்சம்லாம் என்னத்துக்கு, கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து இந்த பேரை மடி வச்சு கொஞ்சம் வேண்டாமோ, இதை விட மோட்சம் என்ன ஒசத்தியோ, அப்படி தான் நான் சொல்லுவேன்ப்பா. இன்னத்துக்கு மோட்சம் வேணான்றவா கிளம்புங்கோ மோட்சத்துக்கு, நோ ப்ராப்ளம். வேணுன்றவா திரும்பி திரும்பி வாங்கோ, என்ஜாய் மோர். ஸோ கிருஷ்ணன் சொல்கிறான், கதே மயி யுவாம் லப்த்வா வரம் மத் சத்ருஷம் சுதம் கிராம்யான் போகான புஞ்சாதாம் யுவாம் பிராப்த மனோரதௌ. பகவான் சொல்கிறேன்னா, போன பிறகு எனக்கு சமமான புத்திரனை வரணமாக அடைஞ்சு இஷ்டார்த்த சித்தி பெற்ற நீங்கள் எல்லா சுகத்தையும் அனுபவிச்சீர்கள். பகவான் சொல்கிறான், அதிருஷ்டவான் யதமம் லோகே ஷீல ஔதார்ய குணை சமம் அஹம் சுதோ வாமபவம் பிருஷ்ணி கர்ப்ப இதி ஸ்ருதஹ. அப்போ சீலம் ரொம்ப குளிர்ச்சி, காமன், கூலாக என்ன மாதிரி ஒருத்தன் யாரும் நான் எங்கே தேட முடியும், உலகத்தை தேடி பார்த்தேன், யாரும் கிடைக்கல. சரி அப்படின்னு நானே உன் பிள்ளையா வந்துவிட்டேன். பிருஷ்ணி கர்ப்பன்னு எனக்கு பெயர். இந்த பிருஷ்ணி கர்ப்பந்தான் துருவனுக்கு காட்சி கொடுத்து அனுகிரகம் பண்ண சுவாமி பிருஷ்ணி கர்ப்பன். ஸோ முதல்ல இவ பிருஷ்ணி வசுதேவர் சுதபா, பகவான் பிருஷ்ணி கர்ப்பன். அடுத்து சொல்றான் பகவான், தயோர்வா புனரேவாகம் ஆதித்யாமாச கஷ்யபாத் உபேந்திர இதி விக்யாதோ வாமனத்வாச்ச வாமனஹ. அதே நானே திரும்பி உங்களுக்கு உபேந்திரனாக, குட்டையாக இருந்தாலும் எல்லாம் வாமனன்னு சொன்னால் பிரசித்தி அடைஞ்சோன்னா கஷ்யப்பர் இடத்துலேருந்து அதித்தி கிட்ட பிறந்தேன், அதித்தி மாதா கிட்ட பிறந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு பிருச்னி சுதபா, செகண்டு அதித்தி கஷ்யப்பர். இதெல்லாம் வசுதேவர் தேவியோட பூர்வ ஜென்ம விருத்தாந்தம். பகவான் சொல்கிறான், திருத்தீயே அஸ்மின் பவேகம் வை தேனைவ வபுஷாதவாம் ஜாதோ பூயஸ்தயோரேவ சத்யம் மே வியாஹிருதம் சதி. அதே உங்களுக்கு இந்த மூணாவது ஜென்மத்தில் அதே சரீரத்தோடு நான் மறுபடியும் ஜனித்தேன். இதை விட என்ன தெரியுமா, அம்மா நான் சொல்கிறதெல்லாம் சத்தியமே வியாகிருதம் சத்தியம் வை. கிருஷ்ணனுக்கு தெரியும் பின்னாடி கிருஷ்ணன்னா போய் சொல்ல போகிறான்னு. சரி, நான் சொன்ன எல்லாம் போய் யாரும் சொல்லிடக்கூடாது. அதனால் யான் சத்தியம் என்றேனோ கிருஷ்ணனை போலே. சூப்பர்ல, பெண் பிள்ளை எங்கே பிடிச்சி சொல்லியிருக்கா பாருங்க, யான் சத்தியம் என்றேனோ கிருஷ்ணனை போலே. ஸோ பிருஷ்ணி சுதபா, பிருஷ்ணி கர்ப்பன், அதித்தி கஷ்யபர், வாமனன். குட்டையா இருக்கிறது தான் வாமனன்னு பேர். வாமனமூர்த்தியோட உண்மையான பெயர் உபேந்திரா, உப இந்திரன்னு பேர், இந்திரனோட தம்பினார். ஸோ தேர்ட் ஜென்மா தேவகி வசுதேவா கிருஷ்ணா. எங்கேயாவது தேவகி கிருஷ்ணா கோவில் இருக்கோ? கண்டுபிடிச்சு சொல்றேளா? கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஸோ பகவான் சொன்னான், அதே சரீரத்தோடு திருப்பி வந்திருக்கேன் நான். கிருஷ்ணி கர்ப்பனாக இருந்தபோது எந்த சரீரத்தோடு உங்களுக்கு வந்தேனோ, வாமனனா எப்படி வந்தேனோ அதே பொழுது இப்பொழுதும் வந்திருக்கேன். ஏ தத்வாம் தர்ஷிதம் ரூபம் பிராக் ஜன்ம ஸ்மரணாயமே நான் யதா மத்பவம் ஞானம் மர்த்தியலிங்கேன ஜாயதே.
என்னுடைய முன் அவதாரத்தில் ஞாபகப்படுத்த உங்களுக்கு இந்த ரூபத்தை நான் காட்டினேம்மா. இல்லாட்டெலாம் என்னெல்லாம் கண்டுபிடிக்கவே முடியாது. மைன்றது நானாக காட்டி கொடுத்தாத்தான் உண்டு. ஒரு நாளும் யாராலும் தன் பலத்தினாலே என்னை உணரவே முடியாது. யுவாம் மாம் புத்திர பாவேன பிரம்ம பாவேன சாசகிருத் சிந்தயந்தௌ கிருதஸ்நேஹௌ யாஸ்யேதே மத்கதிம் பராம். நீங்கள் இருவரும் என்ன பரபிரம்ம அப்படின்ற சிந்தனையோடு அப்பப்போ யோசிச்சுருப்பேன், பரபிரம்மா வச்சுருப்பேன். அதே சமயத்தில் புத்திரன்ற ஸ்நேகத்தை வச்சுருப்பேன். ரெண்டும் பண்ணுறதுனால மத்கதிம் யாஸ்யதே, என்னை அடைவது அப்படின்ற அந்த மோட்சத்தை நீங்கள் அடைவீர்கள். பாகவதம் சொல்றது. வசுதேவர் தேவகிக்கு இதுக்கப்புறம் மோக்ஷம் அப்படின்னு கண்ணனே சொல்லிட்டான். இதெல்லாம் சொன்னது மதுரா தாமத்திலே. ஸ்ரீசுக உவாச இத்யுக்த்வாசீத் ஹரிஸ்தூஷ்ணீம் பகவானாத்மமாயயாம் பித்ரோ சம்பஷ்யதோ சத்யோ பபூவ பிராக்ருத சிசுஹு. பகவான் சொல்லும்போது அவளுக்கு அந்த பிருஷ்ணி, சுதபஸ், கஷ்யபர், அதித்தி எல்லாம் ஞாபகம் வந்து கொடுத்து அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ரைட்? உந்தன்னோடு உறவேல் எனக்கு இங்கு ஒழிக்க ஒழியாதுன்னு கண்ணனே சொல்லிட்டான். எப்படி இருந்திருக்கும் அவளுக்கு. இப்படிலாம் சொன்னா ஹரி பார்த்துட்டு இருக்கும் பொழுதே அமைதியாட்டார். அப்படி கையை கூப்பி கண்களில் கண்ணீர். இத்தனை காருண்யமாடா கிருஷ்ணா. அவள் இருந்த இடத்துல பக்தி பண்ணா, அந்த இடத்துல கண்ணன் வந்தான் காட்சி கொடுத்துட்டான். அவள் பார்த்துட்டு இருக்கும் பொழுதே கொஞ்சம் பாப்பா வாயிட்டான், குட்டிக்கிச்சா செம்மையா இருப்பான்ல. மீதி விஷயம் நாளைக்கு. இதெல்லாம் நடந்தது மதுரா மதுரா மதுரா. ஜெய் போல மதுரா தாம் கி ஜெய். ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. जय बोलो राधा रानी की जय. जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय. जय बोलो वृंदावन धाम की जय. जय बोलो यमुना मैया की जय. जय बोलो गोवर्धन गिरिराज की जय. जय बोलो मथुरा धाम की जय. जय बोलो कृष्ण गर्भन की जय. जय बोलो कृष्ण माता की जय. बोलो सुतपस महाराज की जय. जय बोलो कश्यप महर्षि की जय. याரெல்லாம் காஷ்யப கோத்திரம் பார்த்துக்கோங்க, பாக்யவான்கள் நீங்கள்லாம். जय बोलो अदिति माता की जय. जय बोलो वामन भगवान की जय. जय बोलो महात्मा महाराज वसुदेव की जय. जय बोलो देवकी माता की जय. जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय. राधे राधे. कृष्णा 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 कृष्णा.